ப்ரோ கபடி லீக் சீசன் 12 தமிழ் தலைவாஸ் கடைசியா இருந்த ஒரு வாய்ப்பையும் கைவிட்டிட்டு வந்திருக்காங்க. பெங்கால் வாரியர்ஸ் அவங்களோட 2வது டீமை வச்சு தமிழ் தலைவாஸோட சீசனை முடிச்சு விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃப் போகுமோ போகாதா? சரி, ஓகே, பேசலாம் அதை பத்தி. ஆனா அது மட்டும் இல்லாம தேவங் தலால் ஏன் தமிழ் தலைவாசுக்கு எதிராக ஆடல, பெங்கால் வாரியர்ஸ் ஏன் அந்த மாதிரி ஒரு டீமை இறக்கி விட்டாங்க, இதை சுத்தியும் மேட்ச் பிக்சிங் ரூமரை கொண்டு வந்துட்டாங்க. எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோல. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, அக்டோபர் 21 அன்னைக்கு 3 போட்டிகள். அதுல முதல் போட்டி ரொம்ப முக்கியமான போட்டி நமக்கு, தமிழ் தலைவாஸ் வெஸ் பெங்கால் வாரியர்ஸ். சோ தமிழ் தலைவாஸ் வெஸ் பெங்கால் வாரியர்ஸ் தமிழ் தலைவாஸோட கடைசி லீக் மேட்ச் சம்பவம் பண்ணுவாங்க, பயங்கரமான பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுவாங்க, பெரிய ஸ்கோர் டிஃபரன்ஸ்ல வின் பண்ணுவாங்க, டாப் 8 குள்ள நுழைவாங்க அப்படிங்கிற கனவு உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இப்ப அது எல்லாமே உடைஞ்சிருக்கும். இந்த போட்டியை 44க்கு 43ன்னு சொல்லிட்டு பெங்கால் வாரியர்ஸ் வின் பண்றாங்க. ஸ்டார்டிங் 7 பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெங்கால் வாரியர்ஸ் சார்பா விஸ்வாஸ் எஸ் 19 புள்ளிகள், சுசில் 1 புள்ளி, பூல் சந்திர சிங் 3 புள்ளிகள், இமன் சுனர்வால் 9, பஞ்சித் எந்த புள்ளிகளும் எடுக்கல, அன்கித் 3, சந்தீப் 1, சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் மன்பிரீத் 2 புள்ளிகள். தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஷ்வால் 20 புள்ளிகள், ரோனக் 2, ஆஷிஷ் 2, மோயின் சஃபாக்கி 8 புள்ளிகள், இமோன்ஸ் 3, சாகர் எந்த புள்ளிகளும் எடுக்கல, நித்யேஷ் 3. அண்ட் இந்த போட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிறப்போ தமிழ் தலைவாஸ் 19, பெங்கால் வாரியர்ஸ் 12. செம்ம லீடு இல்ல. அங்க பாக்குறப்போ தமிழ் தலைவாஸ் கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்னு உங்களுக்கு தோணி இருக்கலாம், பட் ஜெயிக்கல, அதான் உண்மை. செகண்ட் ஹாஃப்ல பெங்கால் வாரியர்ஸ் ஒரு நல்ல கம்பேக்கை கொடுத்திருந்தாங்க. முக்கியமா கடைசி ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருக்கிறப்போ இந்த பக்கம் ஆல் அவுட் ஆகிற சமயத்திலிருந்து அர்ஜுன் தேஷ்வால் போயிட்டு ஒரு சூப்பர் ரைடர் ஸ்கோர் பண்ணி இந்த பக்கம் 3 பேரை கொண்டு வந்து நிப்பாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்த இமன் சுனர்வாலுக்கு நீங்க அர்ஜுன் தேஷ்வாலுக்கு 3 பாயிண்ட் கொடுத்தீங்களா, உங்களுக்கு நாங்க 5 பாயிண்ட் தரோம் ஆல் அவுட்டோட சேர்த்துன்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க. மேட்ச் அங்கேயே முடிஞ்சிருச்சு. தமிழ் தலைவாசும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாங்க, பட் அங்க அவங்களால ஜெயிக்க முடியலங்கிறது தான் டிசப்பாயின்மெண்ட். இந்த பக்கம் பெங்கால் வாரியர்ஸ் அவங்களோட செகண்டரி டீமை கொண்டு வந்திருந்தாங்க. தேவங்க் ஏன் ஆடல, ஏன் ஆட வைக்கல, இந்த டீம் ஏங்கிறதெல்லாம் அப்புறமா சொல்றேன். பட் இன்னைக்கு விஸ்வாஸ் அசிய கேப்டனா களமிறங்கி இருந்தாரு. அண்ட் அவரோட ப்ரோ கபடி லீக்லயே பெஸ்டான பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு கொடுத்திருந்தாரு. 19 புள்ளிகள் அப்படிங்கறத எடுத்திருந்தாரு. அதுல 17 டச் பாயிண்ட்ஸ், 2 போனஸ், செம்ம பர்ஃபார்மன்ஸ். கூடவே அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இமன்ஸோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. 9 புள்ளிகள் வரைக்கும் எடுத்திருந்தாரு. டிஃபெண்டர்ஸ் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான். முக்கியமா பூல் சந்திர சிங் நேத்து தான் சைன் பண்ணாங்க, இன்னைக்கு இறக்கி விட்டாங்க. 3 பாயிண்ட் எடுத்து அது முக்கியமான 3 பாயிண்ட் வேற எடுத்திருந்தாரு மேட்சுக்காக. சோ ஓவரால் பார்க்கும்போது பெங்கால் வாரியர்ஸ் அவங்க ஒரு பிளான், என்ன பிளான்ல வந்தாங்கன்னு எனக்கு தெரியல, பட் அவங்க ஒரு பிளான்ல வந்தாங்க. பட் அதுக்கு ஏத்த மாதிரி தமிழ் தலைவாசும் விட்டு கொடுத்ததுனால மேட்ச் அசால்ட்டா தூக்கிட்டு போயிட்டாங்க. இங்க ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா நான் பாக்குறேன். இன்ஃபேக்ட் தேவங் தலால் இல்லாம இந்த டீம் என்ன பண்ண போகுதுன்னு கேட்டாங்க. பட் எனக்கு அப்பவே தோணுச்சு தேவங் தலால் இல்லாம இந்த டீம் நல்லா ஆடும்டா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி டீமா நல்லா ஆடி இருந்தாங்க. பட் இந்த டீம்ல நோட் பண்ணீங்கன்னா கூட இங்க தேவங் தலாலோட ரோலை வந்து பாத்தீங்கன்னா விஸ்வாஸ் எஸ் எடுத்துக்கிட்டாரு. சோ இங்கேயுமே சிங்கிள் பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியமான காரணமா இருந்திருக்கு பெங்கால் வாரியர்ஸோட வின்னுக்கு. இந்த போட்டியும் அவங்க ஆல்மோஸ்ட் தோத்துருக்கணும். பெங்கால் வாரியர்ஸோட ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாவே அந்த சிங்கிள் பிளேயரை நம்பியே இருந்திருக்கு. அது தேவங் தலாலோ இல்ல விஸ்வாசோ இது கொஞ்சம் சேஞ்ச் ஆனா நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். இன்னைக்கு தேவங் தலால் மட்டும் ஸ்டார்டிங் 7ல அவங்க வச்சிடலாம இல்ல, லெஃப்ட் கார்னர்ல பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்த ஆஷிஷ் அவரையும் இல்லாம தான் இந்த ஸ்டார்டிங் 7 மேக் பண்ணியிருந்தாங்க. அங்கவே எனக்கு ஏதோ பொறி தட்டுச்சு. எனக்கு என்னமோ பெங்கால் வாரியர்ஸ் சீசன் முடிய போகுதுப்பா, இருக்கிற பிளேயர்ஸ்லாம் வாய்ப்பு கொடுப்போம்னு டீமை கொண்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் திடீர்னு ரொம்ப அதிர்ஷ்டங்கிற மாதிரி அவங்களுக்கு தமிழ் தலைவாஸ் வந்து 2 பாயிண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. தமிழ் தலைவாஸ் அவங்களோட மெயின் பெஸ்ட் ஸ்டார்டிங் 7 கொண்டு வந்திருந்தாலும் அந்த 2வது ரைடர் பிரச்சனை இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. மொயின் சஃபாய்க்கு ஒரு சில பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்தாலும் குருஷலான டைம்ல போயிட்டு அவுட் ஆயிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. யங்ஸ்டர்ஸ் யாரையுமே பெருசா யூஸ் பண்ணல, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியும் பெருசா அவங்களுக்கு அது யூஸ் ஆகல. அது எல்லாமே இங்க தெரிஞ்ச விஷயம் தான். ஓவரால் தமிழ் தலைவாஸ் இந்த போட்டியை தோக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் மெயின் காரணமா நான் சொல்ல வேண்டியது இன்னைக்கு டிஃபென்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமா இருந்துச்சு. முக்கியமா லெஃப்ட் கார்னர் நித்யேஷ் வந்து 3 புள்ளிகள் எடுத்திருந்தாலும் 9 அன்சக்சஸ்ஃபுல் டேக்கிள், அதாவது 9 டைம் பாயிண்டை கொடுத்திருக்காரு ஆப்போசிட் ரைடர்ஸுக்கு. அது கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட் தான். எடுத்தது 3 கொடுத்தது 9னா இது கண்டிப்பா ஏத்துக்க மாட்டோம். அதே மாதிரி சாகர் ராத்தி 1 பாயிண்ட் கூட எடுக்க முடியல. கவர்ஸை பொறுத்த வரைக்கும் ரோனக் 2, ஆஷிஷ் 2, இவ்வளவுதான். பெருசா டிஃபென்ஸ் சப்போர்ட் பண்ணல. டிஃபென்ஸ் சப்போர்ட் பண்ணியிருந்தா மட்டுமே போதும். அர்ஜுன் தேஷ்வால் எடுத்த 20 பாயிண்ட்டுக்கு இந்த போட்டியை ஈஸியாவே தமிழ் தலைவாசால வின் பண்ணிருக்க முடியும். பட் இங்கேயுமே அர்ஜுன் தேஷ்வாலோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் வந்து சூடு பிடிச்சு போயிட்டு இருந்துச்சு. கூட சப்போர்ட்டுக்கு மொயின் சஃப் வேற எந்த சப்போர்ட்டுமே பெருசா கிடைக்கல அப்படிங்கறத டிசப்பாயின்மெண்ட். சோ தமிழ் தலைவாஸ் தங்களோட கடைசி லீக் மேட்ச் ஃப்ரெண்ட்ஸ் டியூஸ்டே 21 அக்டோபர் அன்னைக்கு தான் இங்க தீபாவளி எங்க ஊர்ல நோன்புன்னு ஒன்று எடுப்பாங்க. அதனால சோ அந்த சவுண்ட் கொஞ்சம் பொறுத்துக்குவாங்க. சோ ஓவரால் பார்க்கும்போது தமிழ் தலைவாஸ் இந்த போட்டியை தோக்கிறது மட்டும் இல்லாம அவங்க யாருக்கு பாயிண்ட் கொடுக்க கூடாதோ அவங்க பெங்கால் வாரியர்ஸுக்கு 2 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. பெங்கால் வாரியர்ஸும் இப்போ பிளே ஆஃப் கண்டிஜென்ட்ல இருக்காங்க. ஓவரால் பார்க்கும்போது தமிழ் தலைவாஸுக்கு 12 புள்ளிகள் இருக்கு. அபிஷியலா தமிழ் தலைவாஸ் இன்னும்
PKL சீசன் 12 இருந்து எலிமினேட் ஆகல. இப்போவும் அந்த 9th பிளேஸ்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. பட் அவங்க குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா பெங்கால் வாரியர்ஸ் இருக்கிற ஒரு போட்டியை தோக்கணும், யூபி யோதாஸ் இருக்கிற ஒரு போட்டியை தோக்கணும், பட்னா பைரட்ஸ் இருக்கிற 2 போட்டியும் தோக்கணும், குஜராத் ஜெயண்ட்ஸும் இருக்கிற 2 போட்டியும் தோக்கணும். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே நான் எடுத்துட்டேன். அதுக்கு அடுத்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்துக்கு மேட்ச் இருக்கு. அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் வாய்ஸ் எடுத்துட்டேன். அதனால அதோட ரிசல்ட் எனக்கு தெரியாது. சோ இதெல்லாமே நடந்துச்சு அப்படின்னா, அதாவது பாட்டம் 5ல இருக்கிற தமிழ் தலைவாஸ் தவிர மத்த டீம் 4மே எல்லா போட்டியும் தோத்தா தமிழ் தலைவாசுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுவும் குஜராத் தோக்கும் போது ரொம்ப பெருசா அடி வாங்கி தோக்கணும் ஸ்கோர் டிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் நடந்துச்சுன்னா தமிழ் தலைவாசுக்கு மேத்தமெட்டிக்கல் சான்ஸ் காரணமா பிளே ஆஃபுக்கு போவாங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். மற்றபடி சான்ஸ்ங்கிறது இல்ல. வேற எந்த டீம் ஒரு போட்டியோ 2 போட்டியோ ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜெயிச்சா கூட அவங்களால குவாலிஃபை ஆக முடியுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு அதான் நிலைமை. இப்போதைக்கு எந்த டீமுமே அபிஷியலா வந்து இந்த ப்ரோ கபடி லீக் சீசன் 12 இருந்து எலிமினேட் ஆக கிடையாது. இன்ஃபேக்ட் பெங்கால் வாரியர்ஸ் இன்னைக்கு தோத்துருந்தாங்கன்னா எலிமினேட் ஆயிருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்களும் வின் பண்ணதுனால அவங்களும் இப்போதைக்கு இந்த பிளே ஆஃப் அதாவது டாப் 8 ரேஸ்க்குள்ள இருக்காங்க. அவங்களோட வாய்ப்புமே இப்போதைக்கு கொஞ்சம் அமோகமா தான் இருக்கு, டவுட்டே வேணாம். அண்ட் அர்ஜுன் தேஸ்வால் 200 ரைட் பாயிண்ட்ஸ் இன் PKL சீசன் 12 அச்சீவ் பண்ணிருக்காரு. இந்த சீசன்ல இதை அச்சீவ் பண்ற 3வது ரைடர் இவர் தான். சோ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். பட் அவர் மட்டும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணா டீம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. சேம் தேவங், சேம் அயன், சேம் அர்ஜுன் தேஸ்வால் 3 பேரும் சம பர்ஃபார்மன்ஸ் டீம். சரி, ஓகே, என்ன கோஇன்சிடென்ஸ் தெரியல இது. இப்போ நம்ம தேவங் தலால் விஷயத்துக்குள்ள வருவோம். தேவங் தலாலுக்கு ஏதாச்சும் இன்ஜுரியா, எதனால அவர் ஆடல அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு இன்ஜுரி எல்லாம் கிடையாது, நல்லா தான் இருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த மேட்ச் நடக்கிறப்போ அவர் ஸ்டேடியமும் வந்திருந்தாரு, டீம் கூட தான் வந்திருந்தாரு. அந்த போட்டோவே டீமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தேவங் தலால் டீம் கூட தான் டிராவல் பண்ணி இங்க வந்திருந்தாரு. எப்ப இந்த சேஞ்சை கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஒட்டுமொத்தமா டீம்ல இருந்த எல்லா பிளேயர்ஸும் வெளியே எடுத்துட்டு, இன்க்ளூடிங் வந்து ஆஷிஷ் டிஃபெண்டரா இருக்கட்டும், நித்யேஷ் டிஃபெண்டரா இருக்கட்டும், எல்லாரையும் வெளியே எடுத்துட்டு ஒரு புது ஃப்ரெஷ்ஷான ஒரு யங்ஸ்டர்ஸை மட்டுமே வச்சு ஒரு ஸ்டார்டிங் 7 பில்ட் பண்ணாங்க நம்மளோட பெங்கால் வாரியர்ஸ். கேப்டனா விஸ்வாச போட்டாங்க. நீங்க மறந்துட மாட்டீங்க, எலைட் பிளேயர் கேட்டகரியின் கீழ் ரீடைன் பண்ணப்பட்ட ஒரே பேர் ஃபார் பெங்கால் வாரியர்ஸ் இந்த விஸ்வாஸ் தான். நம்பிக்கை கொடுத்து ஆட வச்சாங்க, சம்பவம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. பிரைமரி ரைடரா இருந்தா இவங்க கலக்குவாரு போல. சோ அந்த விஸ்வாசம் உள்ள கொண்டு வந்தாங்க. தேவங் தலால் ஏன் ஆடலன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ரெஸ்டட் அப்படின்னு தான் இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் ஸ்டேடியம் இருக்கிறப்போ ஒரு டைம் வந்து மேட்ச் கொஞ்சம் பெங்கால் வாரியர்ஸ் சொதப்பிட்டு இருந்தாங்க. அப்ப தேவங் அவரா இறங்கி ஸ்டேடியம் விட்டு வெளியே போனார். உடனே அதை சுத்தி ஒரு கான்ட்ரவர்சி வரை கிளப்பி விட்டாங்க. தேவங் தலால் கோச்சிட்டு போயிட்டாரு, மேனேஜ்மெண்ட் கூட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் ரூம் போயிருந்தாரு. போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துட்டாரு. அதை வச்சு ஒரு நியூஸை கிளப்பி விடுறாங்க. இதெல்லாம் விட ஹைலைட் என்னன்னா, தேவங் தலால வந்து வெளியெடுத்ததுக்கு காரணம் மேட்ச் பிக்சிங். தமிழ் தலைவாசி இப்போ ஒரு பெரிய மார்ஜின்ல வின் பண்ணுவாங்க, டாப் 8 குவாலிஃபை ஆவாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பக்கம் ரூமர் கிளப்பி விட்டாங்க. ஆனா நடந்தது எல்லாமே அதுக்கு ஆப்போசிட் தான். சோ தேவங் தலால் எதுக்காக வெளியே உட்கார்ந்தாருன்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் பெங்கால் வாரியர்ஸோட திங்ஸ், அந்த டீமோட ஹெட் கோச் நவீன் பாசத் பிளான் பண்ணது என்னன்னா, ஓகே இப்போ நம்ம மெயின் டீமை வேணாப்பா, மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே உட்கார வச்சுட்டு யங்ஸ்டர்ஸ் ஆட வைப்போங்கிறதுக்காக தான், ஜஸ்ட் பெஞ்சஸ் இந்த செக் பண்றதுக்காக தான் ஆட வச்சாரு. அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். இவங்க சீசன் முடிஞ்சுன்னு நினைச்சுதான் பெங்கால் வாரியர்ஸ் இதை பண்ணாங்க. பட் இல்ல, தேவங் தலால் ஜஸ்ட் ரெஸ்டட் தான். அடுத்த போட்டி ஆடுறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமா இருக்கு. வெயிட் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு இவ்வளவுதான் அப்டேட் இந்த வீடியோஸ்ல. அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போதைக்கு நான் கிளம்புறேன். பை பை, தேங்க்யூ.